நம்மளே வீட்டில் இருந்து நம்ம ஆதார் கார்டு ரெடி ஆயிட்டா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். மொபைல் மூலமாவே ஈஸியா பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து myuday.com government.in அந்த வெப்சைட்குள்ள போவோம். போயிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் ஆதார் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களோட ஆதார்ல அட்ரஸ் வந்து ராங்கா இருந்தாலும் சீக்கிரமாவே மாத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வேற வேற சிட்டிக்கு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இதுல நம்ம இப்போ செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் ஒரு 14 டிஜிட்ல நம்பர் இருக்கும். அதை ஃபுல்லாக டைப் பண்ணிட்டா நீங்க ஆதார்ல வந்து கரெக்ஷன் இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர்லயே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல டேட் அண்ட் டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாமே கரெக்டா இதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. செலக்டட் வந்து டேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா எந்த கேப்சா கரெக்டா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன உடனே கிளியரா காட்டிடும். நீங்க அட்ரஸ் நேம் கரெக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறமா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நேற்று வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேயே வந்தீங்கன்னா அதை வந்து சரியா காட்டாது. ஸோ 1 வீக்கு அப்புறமா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.